வெந்து தணிந்ததுக்காக எப்படி வந்திருக்கு? ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ, அருமையாக இருக்குது, வேறு லெவலில் வந்திருக்கு. அவர் 19 வயசு பையன் மாதிரி வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக வந்திருக்காரு. வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கம்பேக்னா இப்படி இருக்கணும். மாநாட்டிலே ஆல்ரெடி 100 கோடி அடிச்சிட்டாரு. மனுஷன் இதில் வேறு லெவலில் வருவார். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, படம் பயங்கரமாக வரும். எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் வைஸ் ட்ரைலர்லேயே தெரியுது ப்ரோ, பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரொம்ப கல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக பிளட்டு அந்த ஷேட் தான் இருக்கும். ஜிவிஎம் வேறு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ரைட்டர் ஜெயமோகன் சார் ரொம்ப பயங்கரமாக பண்ணுறவர். ஸோ கண்டிப்பாக படம் நல்லா தான் போகும். முன்னாடி அச்சம் என்பது மடமையில் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அது இல்லாமல் அதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போயிருந்தது. ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு ஆக்ஷன் பிளாக் ப்ளஸ் ரொமான்டிக் எல்லாம் ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க ஒரு நம்பிக்கை. இவரோட கம்பேக் எப்படி பார்க்குறீங்க? ஃபுல்லாக அந்த ஃபேட்டாக இருந்த எல்லா விஷயத்தையும் ப்ரோ, அது ஆல்ரெடி மாநாட்டிலே பார்த்துட்டோம்ல. மாநாட்டிலே ஒரு பயங்கரமாக மேசிவான ஒரு ஹிட்டு கொடுத்தாச்சு. இதில் இன்னும் சாமிங்காக க்ளோவாக செம்ம மாசாக இருக்கார் ப்ரோ. அதில் அதோட இதில் சூப்பராக இருக்காருன்னு தோணும். ரகுமான் சார் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? ஆஸ் யூஷுவல் ரகுமான் பற்றி சொல்லவே இல்லை, அவர் பெரிய ஆள் ப்ரோ. இதிலலாம் இன்னும் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அதுவும் முக்கியமாக அந்த முத்துஸ் ஜேர்னின்னு ஒரு சாங் இருக்குது, அது அருமையாக இருக்குது. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ. எப்படி வந்து நான் எப்போவும் வந்து சிம்பு வாசுதேவன் படம்னா வந்து இதில் இருக்கும், எல்லாமே சிட்டியில் மட்டும்தான் வரும். இதில் வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்திருக்கு. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள படம் எல்லாமே ஃபுல்லாக லவ்வில் தான் கிளாசிக்காக வரும். இதில் லவ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு சீக்வன்ஸு கிளாசிக்கில் தான் வச்சுருக்காங்க எல்லாமே. அவரோட ஆக்டிங் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் மாறிக்கானு தெரில. முன்னாடி இருந்ததில் சிம்பிளில் வந்து ஒரு ஸ்மைல் ஃபேஸோடு எப்போவுமே தான் இருக்கும். இதில் அவ்வளோவா ஸ்மைல் ஃபேஸ் இல்லை, லவ் சீனும் அவ்வளோ இல்லாத மாதிரி இருக்குது ட்ரைலரில் பார்க்கும்போது. ஒரு 19 வயசுக்கு பையன் மாதிரி அதில் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிற சேஞ்சே அதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிம்பு ஜிவிஎம் உள்ள இது மாதிரி இப்போ வரல. இந்த காம்பினேஷன் வேறு மாதிரி, இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது. சின்ன பையன் வர மாதிரி இருக்குது. ரகுமான் சார் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் ஏஆர் ரகுமான் சார்னா எப்போவுமே அது வேறு லெவல் தான், பயங்கரமாக நல்லா இருக்குது. இப்போ இந்த ரீசெண்ட் டைம் இந்த கோட் ஷூட்டில் அந்த போட்டிருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து சிம்புக்கு. ஆமாம், அது எப்படி இருக்குது? அது வந்து கேஜிஎஃப் ஃபோட்டோ லுக் இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. கேஜிஎஃப் லுக்கு தான். ஆனால் வந்து இங்கே இவர் வேறு ஏதாவது படத்துக்கு வேறு ஏதாவது மாடுலேஷனில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், கார்த்திக் சிம்பு ஆரியா 3 நிட்டாம்பிளோட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அதில் கோட் சூட்டோட தான் இருந்தார். செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. புது மாடுலேஷன் என்னென்னு பார்க்கலாம். அது அடுத்த படத்துலேயே பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் அதுக்காக தான் ரெடி பண்ணியிருப்பார். படம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரணும். ஆமாம், ஜிவிஎம் சிம்புனாலே ஏதாவது ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ஏதாவது கரெக்டாக வராது. நல்லா இருக்கு ப்ரோ, ட்ரைலர் சூப்பராக இருக்குது. எஸ்டிஆருக்கு இது கம்பேக் தான் ப்ரோ. அவர் பயங்கரமாக உடம்பு லாஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்திருக்காரு. எப்படியும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ரோ. அவர் ஆக்டிங் எப்படி சொல்கிறதுனா, அவர் ஹார்ட் ஒர்க் தான். வரவே மாட்டார், ரெட் கார்டு போட்டவர். இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாரு. இப்போ லாஸ்ட் வீக் கூட பெயின் நியூஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார். அதனால் வேறு லெவல் இருக்குது ப்ரோ. இது வந்து ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எப்படி? ஏஆர் ரகுமான்னாலே எப்பயுமே கிங்கு தான் ப்ரோ, ஆஸ்கார் கிங்கு. சூப்பராக இருக்கும் ப்ரோ, அது எக்ஸ்பிரஷன் நான் எதிர்பார்க்குறேன். சிம்புவோட ஜிவிஎம் சேர்ந்துருக்காரு. ஏற்கனவே 2 படமும் நல்ல ஹிட் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? ஜிவிஎம் காம்போவில் தான் ப்ரோ எஸ்டிஆர் வந்து கம்பேக் ஆனது. விடிவிலேருந்து அடுத்து வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. இந்த காம்போவும் நல்லாயிருக்கும், அது அப்படியே தொடரணும் ப்ரோ, நல்லாயிருக்கும். வந்து இந்த கோட் ஷூட் லுக்லாம் வர மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்திருக்கு. ஆமாம், அது பார்க்க செம்மையாக அப்படியே அந்த கேஜிஎஃப் லுக் மாதிரி இருக்குன்றாங்க. உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருக்குது? எனக்கு என்னமோ டபுள் ஆக்ட் மாதிரி தெரியுது ப்ரோ, பார்த்தாலே ட்ரைலர் பார்த்தாலே அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வரப்போ கால் நொண்டு வராது, அப்புறமேட்டுக்கு கோட் ஷூட்லாம் போட்டு கெத்தாக வராரு. மேபி ட்விஸ்ட்டு இதாக இருக்கலாம்னு தோணுது. ஒரு 19 வயசு பையன் அந்த மாதிரி அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அதான் முன்னே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. அவர் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு ப்ரோ. படத்துக்கு எதிர்பார்க்கு? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ.